வணக்கம் நேர்களே. இன்றைக்கு மசார்கலி கவுன் வேறு விதமாக எப்படி வெட்டுறேன்ட்டு ஒரு கவுன் வெட்டுறதை பார்ப்போம். முதல்ல இப்படி அடிமட்டத்தை வச்சுட்டு ஒரு கோடு ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. நேர் வாரத்துக்கு ஒரு கோடு ஒன்று போட்டுட்டு இது 40 சைஸுக்கு இந்த மசார்கலி போடுறேன்னு முதல்ல 16 இன்ச்சு இறக்கம் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் இருந்து 16 இன்ச்சு நல்ல வடிவாக தெளிவாக இந்த கோட்டை போட்டுக்கொள்ளுங்க. இந்த அடிமட்டத்தை வச்சுட்டு நல்ல வடிவாக நேர் கோடு போட்டுட்டு இந்த கோட்டில் இருந்து 16 இன்ச்சு பாருங்க, 16 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இது நான் விட்டுறது பின்பக்கமே, இது தனித்தனியாக வெட்டினா தான் வடிவாக இருக்குமே. 15 இன்ச்சு தான் இந்த இடுப்புலேருந்து மேல் பாட்டுக்கு வேறு அளவு. கீழே அரைஞ்சி மேலே அரைஞ்சி தையல் வாசிக்காக நாங்கள் விடுறோமே. விட்டுட்டு இப்போ ஒரு வடிவாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். கீறுறதை தோளகலம் 7, அதே மாதிரி கீழுக்கும் ஒரு 7 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிக்கொண்டு இப்படி கோடு போட்டுக்கொள்ளுங்க. கோடு போட்டுட்டு இப்போ கழுத்தகலம் 3 இன்ச்சு. இந்த கோட்டிலேருந்து ஒரு அரை இன்ச்சு பதிச்சு கொள்ளுங்க. ஷோல்டர் இறக்கமாக அரை இன்ச்சு 3/4 இன்ச்சு வரைக்கும் பதிக்கலாம். நீங்கள இந்த தோல் பதிச்சதிலிருந்து 7 இன்ச்சு இறக்கி ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. கோடு போட்டுக்கொண்டு இப்போ 40 இன்ச்சு இறக்கம் வந்தால் 4 பிரிக்க 10 இன்ச்சு பாருங்க. 10 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிவிட்டேன். இடுப்பு 32 4 பிரித்தா 8. இது இடுப்பளவு. பிறகு டாட்டுக்கு 1 இன்ச்சு விட வேணும் எக்ஸ்ட்ரா. அதுக்கு பிறகு 1 இன்ச்சு தையல் வாசி இந்த அடிமட்டத்தை வச்சுட்டு கோடு கீறிக்கொள்ளுவோமே. கோடு கீறிட்டு இந்த ஆமூலை வளைச்சி விடுவோமே. வளைச்சி விட்டுட்டு இப்போ எங்களுக்கு கை எடுக்கிறதுக்கு இந்த ஆமூல் அளவுக்கு வேண்டுபடியாக இந்த ஆமூலை அளந்து எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆம்கோல் 8.75 இருக்குது. சரியா? இப்போ இதை நம்ம வெட்டுவோமே. இப்போ இதே பின் துண்டாக எடுத்துட்டோமே. இனி முன் துண்டை எப்படி எடுக்கிறோன்ட்டு பார்ப்போமே. இப்போ முன் பக்கத்துக்கு துணி மடித்தாச்சு. இப்போ நாங்கள் வெட்டின பின் பக்கத்தை இதுக்கு மேலே போட போகிறோமே. பாருங்க, இங்கே செட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். நல்லா அழகாக செட் பண்ணி வேணுமெண்டா குண்டு ஊசி பண்ணிக்கொள்ளுங்க. இப்படியெல்லாம் நேராக இருக்கணுமே. பாருங்க, எல்லாம் நேராக வச்சாச்சு. இப்போ இந்த முன் துண்டை வெட்டத்தில் நாங்கள் பாருங்க இங்கே சரிச்சு வெட்ட மாட்டோமே. இங்கே எத்தனை இன்ச்சு இருக்கோ அதே அளவு அங்கேயும் நாங்கள் எடுப்போம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 11.5 இருக்க. அதே மாதிரி இங்கேயும் 11.5 நேராக எடுத்து ஒரு கோடு போட்டுட்டு இதுக்கு நேராக தான் வெட்டணும். நாங்கள்
இது பாருங்க, இந்த துண்டு எங்களுக்கு இருக்குன்னா நாங்கள் இப்போ டாட் பிடிக்கணும் முன் பக்கத்துக்கு அதுக்கு தேவைப்படும். சரியா? இப்போ இதை எடுத்துட்டோம். இப்போ முன் துண்டை இப்போ இது பண்ண போகிறோமே. இப்போ இந்த பின் துண்டை எடுத்துருவோம். இதையும் நேராக வெட்டி கொள்ளுவோம். நேராக வெட்டி கொண்டு இப்போ இதிலேருந்து என்ன செய்ய போகிறோம்னா ஒரு 3 இன்ச்சு உயர்த்தி எடுக்க போகிறோம். சரியா? 3 இன்ச்சு உயர்த்தி எடுத்துட்டு ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. மூன்று இன்ச்சு 3.5 இன்ச்சு 4 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உயர்த்திக்கலாம், அது பிரச்சனை இல்லையே. இப்போ நான் 3 இன்ச்சு உயர்த்தி இருக்கிறேன். இப்போ என்ன செய்ய போகிறோம், இதில் டாட் அளவு போட போகிறோம். சரியா? பார்த்துக்கலாங்க டாட் அளவு. இப்போ இதிலேருந்து 3.5. சரியா? 3.5 எடுத்துட்டு இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு. சரியா? எடுத்துட்டு மேலே இருந்து ஒரு 11 இன்ச்சு எடுங்க. 11 இன்ச்சு எடுத்துட்டு இங்கேயும் 3.5 எடுத்துகிட்டு என்ன செய்யணும், இங்கேயும் ஒரு 3.5 எடுத்துட்டு இந்த கோட்டை நேராக போடுங்க. நேராக போட்டுட்டு இப்போ இங்கே 1 இன்ச்சு எடுத்து நீங்கள்ல அங்கால 1 இன்ச்சு இங்கால 1 இன்ச்சு அதை இங்கேயும் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. இங்கேயும் மார்க் பண்ணிக்கொண்டு இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு நேராக இங்கே மார்க் பண்ணிக்கொள்ளணுமே. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து இந்த வளைவை கொடுங்க. டாட் வளைவு கொண்டு கொடுப்போம் இல்லை சரிச்சு, அதை இங்கேருந்து கொடுங்க. பாருங்கள், இப்போ தெளிவாக தெரியுமென்று நினைக்கிறேன்னு. இங்கே இந்த 1 இன்ச்சு அளவு இந்த கோடு மட்டும் பெறுது, இந்த 3 கோடு இங்கேருந்து தான் இந்த கோட்டிலேருந்து தான் நாங்கள் வளைவு எடுக்கிறோம். சரியா? அந்தளவு வளைவு எடுத்துக்கொண்டிங்கன்னா போதுமாக இருக்கும். அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம், இது 2ஐயும் இங்கே பாருங்க இப்படி சேமாக மடித்து இந்த பின்பக்கத்தில் விட்டுட்டு என்ன செய்ய போகிறோம், இந்த நடு சென்டர்லேருந்து இந்த 2ஐயும் சேமாக மடிச்சுட்டு ஒரு பின் பண்ண போகிறோம். அடுத்தது இங்கே இந்த 2ஐயும் நேராக பிடிச்சிட்டு இந்த முக்கோணத்தையும் சரியாக பிடிச்சிட்டு என்ன செய்ய போகிறோம், இதில் வச்சு ஒரு பின் பண்ண போகிறோம். பின் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், இது நேராக அப்படியே விட்டுட்டு இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு தள்ளி எடுக்கிறோமே. தள்ளி எடுத்துட்டு இந்த 3 இன்ச்சு இங்கே வச்சோம் இல்லை மார்க், இதிலேருந்து என்ன செய்ய போகிறோம், இப்படியே கொண்டு இந்த இங்கே 2 இன்ச்சு தள்ளி எடுத்தோமில்ல அதோட வெட்டி விட போகிறோமே. இங்கே பாருங்க, இவ்வளோத்தோட விட்டுட்டோம். சரியா? விட்டுட்டு இப்போ இந்த பின்னையும் கலட்டி இதில் அடித்து கொள்ளுவோமே. இப்போ முன்துண்டு வெட்டியாச்சு. இப்போ இதில் பின் பாட்டு கீழ்பாட்டு எப்படி வெட்டுறதுன்ற பார்ப்போம் வாங்க. இப்போ பாருங்க, இது 42 இன்ச்சு துணியை நான் 4ஆக மடிச்சுட்டு போட்டிருக்கிறேன்னு. சரியா? 4ஆக மடித்து போட்டுட்டு இப்போ இதில் நம்ம ஒரு நேர்கோடு வரைவோமே. வரைஞ்சிட்டு இது கீழுக்கு நாங்கள் 1 இன்ச்சு தையல் வாசி விடணும் மடிப்புக்க. பாருங்க,
1 இன்ச்சு மடிப்புக்கு எடுத்துட்டு இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதிலேருந்து 15 இன்ச்சை கழிச்சிட்டு இங்கே இருந்து நாங்கள் 42 உயரம், அப்போ 42.5 அளந்து வைக்க போகிறோம். இதில் இருந்து 15 கழிச்சிட்டு 15 இங்கே வச்சுட்டு 42 உயரம். இந்த பாருங்க 42 42.5 இப்படியும் ஒரு கோடு போட்டு இங்கேயும் ஒரு கோடு போட்டுட்டு 42.5க்கு இதை இப்படியே நேர்கோடு ஒன்று போட்டுருவோங்க. இப்போ இது வந்து பின்பக்கம், சரியா? பின்பக்கமே இப்போ இந்த துணியை நாங்கள் வெட்டுவோம். நாற்பத்தி 15 போனால் எவ்வளோன்ட்டு நீங்கள் பார்த்தா அப்படியும் இந்த துண்டை வெட்டி கொள்ளலாம், சரியா? இதை இப்படியே வெட்டுறேன். இது வந்து பின் துண்டுக்கு. அடுத்து நாங்கள் முன் துண்டுக்கு எப்படி வெட்டுறோன்றதை பார்ப்போமே. இப்போ பாருங்கள், பின் துண்டுன்ற அளவு உயரம் 28 வந்தது நாங்கள் வெட்டின துணி. இதில் இருந்து இந்த கோட்டில் இருந்து இதுதான் இந்த கோடு, இதிலேருந்து கீழே வரைக்கும் 28 எடுத்துட்டேன். இப்போ அதில் ஒரு கோடு போட்டு அந்த கோட்டுக்கு மேலே நாங்கள் வெட்டின முன் துன்பாகம் இருக்கല്ലോ அதை பாருங்கள் இதில் போட்டுட்டேன், சரியா? போட்டுட்டு இப்போ இந்த நாங்கள் வெட்டி நம்ம இல்லை அதிலேருந்து நீங்கள் ஒரு மார்க் பண்ணணுமே. இந்த இடத்தோடு வந்துட்டுது, இந்த வெட்டை பாருங்க இந்த இடத்தோடு வந்துட்டுது. இப்போ இதிலேருந்து நல்ல வடிவாக மார்க் பண்ணி கொள்ளுங்க. இதோட வந்துட்டுதான். இப்போ இதிலேருந்து நாங்கள் என்ன செய்யணும், 1 இன்ச்சு கூட எடுக்கணும். என்றால் 2 பக்கத்துக்கு நாங்கள் தையல் வாசி விடணும். மேல் பக்கமும் பிடிப்பட போகுது, கீழ் பக்கமும் பிடிப்பட போகுது. அதனால் 1 இன்ச்சு எது வரைக்கும் எடுக்கணுமெண்டா இந்த ஜாயிண்ட் வரைக்கும் நாங்கள் எடுக்கணும். இவ்வளோதான் இது. இப்போ இதை வந்து நாங்கள் வெட்ட போகிறோம். பாருங்க, அந்த 1 இன்ச்சு அளவில் இருந்து அப்படியே வெட்டி மற்ற துண்டை நேராக இதண்டா அங்கே ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு சரியாக வேணும், சரியா? இவ்வளோதான் வேலை. இப்போ இதை நீங்கள் சுருக்குறண்டா சுருக்கலாம், ஃப்ளீட் பண்ணுறண்டா ஃப்ளீட் பண்ணலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம். எல்லாம் வந்து இந்த அளவுக்குலாம் அடங்கணும். அதாவது இங்கே பாருங்க, இதில் பாருங்க இந்த டாட் பிடிச்சி வச்சுருக்கிறேன். இங்கே இதுக்குள்ளே இவ்வளோத்தையும் மடக்கி போட்டு நீங்கள் லேஸ் வைக்கிறண்டா லேஸ் வைக்கலாம், உங்களுக்கு விரும்பின கழுத்து வைக்கலாம், விரும்பின கை போடலாம். இவ்வளோ தான் இதில் அடிப்படை. இதை நீங்கள் ஃப்ளீட் வைக்கலாம், அல்ல பின்டெக்ஸ் மாதிரி கிட்ட அடித்து வைக்கலாம், அல்ல பாக்ஸ் ஃப்ளீட் அடிக்கலாம், என்ன வேணும்னாலும் கீழே அடிக்கலாம், மற்ற கழுத்தை வட்டி போட்டு இதில் லேஸ் வைக்கலாம். இதை நீங்கள் விரும்பினா இன்னும் உயரமாக கூடிய உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லை. கை உங்களுக்கு ஏற்கனவே வெட்டி காட்டியிருக்கிறேன், அதில் வெட்டி பழகுங்க. ஓகே நேர்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க, நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம். ஓகே, பாய்.